Taste the Daily. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் அப்பகுதி களை கட்டியது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்ததால் மீன் வரத்து குறைவு காரணமாக மீன்கள் விலை அதிகரித்து காணப்பட்டது. தற்போது தடைக்காலம் முடிந்து அனைத்து படகுகளும் கடலுக்கு சென்று வந்ததால் அதிக மீன்கள் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் விற்பனைக்காக வந்தது. இதையடுத்து அசைவு பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். இந்த நிலையில் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 1 கிலோ வஞ்சிரம் 800 ரூபாய், வவ்வால் 600 மற்றும் 1 கிலோ சங்கரா மீன் 450 ரூபாய்க்கு விற்பனையானது. உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கோரி திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட இனாம் குளத்தூர் கிராமத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 23ஆம் தேதி ஆலம்பட்டி புதூரில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு விவசாயிகள் அனுமதி கோரியிருந்தனர். இதற்கு விடிய அரசின் ஏவல் துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதையடுத்து உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கோரி திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெரிய ஆலம்பட்டி ஆயக்கட்டுக்காரர்கள் விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் பல மணி நேரமாக நிலவிய மின்தடையால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். வாடிப்பட்டி, தாதம்பட்டி, போடிநாயக்கன்பட்டி, குலசேகரன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல மணி நேரமாக மின்சாரம் தடைப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடிய ஆட்சியில் மின்வாரியத்தினரின் அலட்சியம் காரணமாக இரவு வரை மின்சாரம் வழங்கப்படாததால் கடும் இன்னலுக்கு ஆளானதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.